இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே இன்னுமா உனக்கு தெரியல அப்படின்னு அவன் கேட்க, பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஐ ஆஃப் ட்ரூத்தை ஆக்டிவேட் பண்றான். என்னதான் அவங்களுக்குள்ள இருக்க அந்த லெவல் டிஃபரன்ஸ் அதிகமா இருந்தாலும் அந்த லக் அண்ட் ஸ்டெபிலிட்டி மூலியமா தெரசாவுடைய ஸ்டார்ட் பாயிண்டா பார்த்தானோ அதே மாதிரி இவனுடைய ஸ்டார்ட் பாயிண்ட்டும் இவனுக்கு தெரியுது. இவனுடைய பேரு சின் யூ சாங். வயசு 28, லெவல் 29 இருக்கான். 4 ஸ்கில்லும் சாங் ஆஃப் ஸ்வாடுன்னு ஒரு யூனிக் எபிலிட்டியும் இருக்கு. இதை காப்பி பண்றதுக்கான கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூசாங்க பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்வாட் கலையில அவனை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல. அவன் எதுல ஸ்ட்ராங்னு நினைக்கிறானோ அதுலயே அவனை தோக்கடிச்சோன்னா இந்த ஸ்கில்ல நம்ம ஹீரோவால காப்பி பண்ண முடியும். அந்த யூசாங் கையில இருக்க அந்த ஸ்வாட்ல குயின் லாங்னு இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கும் இது இந்த நேஷனல் மியூசியம்ல காணா போன அதே ஸ்வாட் தான். எனக்கு இப்போ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் கேம் வரும்போது நான் ஒரு சோல்ஜரை டிஃபீட் பண்ணேன். அவன்கிட்ட இந்த ஸ்வாட் இருந்துச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து அவன் திரும்ப திரும்ப என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தான். நான் எங்க இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு சோல்ஜர். சாகுற வரைக்கும் சண்டை போட்டுட்டே இருப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு, அப்போ அந்த சைக்கோ இவன் தான் போல. உடனே யூ சாங்கும் என்ன கனவு காண்ற, இந்த கேம் ரியாலிட்டியா வந்ததுனால உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியலையா? உடனே ஹீரோவும் இல்ல, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. என்ன டெய்லி அந்த கேம்ல ஃபாலோ பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன சேலஞ்ச் பண்ண. ஆனா இந்த வாட்டி அது வேற மாதிரி இருக்கும். நம்ம 2 பேரும் ஒரே நேரத்துல ஆரம்பிச்சதுனால உன்னை நான் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. சரி யூசாங், நம்ம 2 பேரும் சண்டை தான் போடணும்னா நான் உன்னை தடுக்க போறது இல்ல. ஆனா ஒரு விஷயம், என் கூட நீ சண்டை போடுறதா இருந்தா என்னுடைய காம்ரேட் அது சும்மா பாத்துட்டு இருக்க மாட்டாங்களே. என்னது செயின்டஸா? ரொம்ப அநாயகமான பர்சனை தான் கொண்டு வந்திருக்கேன். ஆனா நம்மளுடைய ஃபைட்டுக்கு நடுவுல யாரையும் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க ஸ்வாட பூமியில குத்திட்டு அவனுடைய லெவல் 5 ஸ்கில்லான பேட்டில் செலக்ஷனை சூஸ் பண்றான். உடனே நம்ம ஹீரோவும் அவனுக்கு எதிர்க்க இருக்க ஒரு மேஜையில இருந்து டார்க் பில் ஒன்னு எடுக்கிறான். இதை பார்த்து தெரசாவும் அந்த இடத்துக்கு ஓடி வர, உன்னை கூடிய சீக்கிரத்துல மீட் பண்றான் தெரசான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடறான். இவங்க 2 பேரும் இப்போ ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல இருக்காங்க. இந்த இடத்துல நம்மள யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நான் திரும்பவும் உன்னை சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இன்னொரு ஸ்கில்லான 1-on-1 ஆக்டிவேட் பண்றான். இதன் மூலியமா ஆப்போனன்ட்டுடைய ஸ்டாட் பாயிண்ட் 10% கம்மியாகும். இதுவே யூசாங்க்கு 10% ஸ்டாட் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் நான் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்ல, ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் நம்ம ஹீரோட சிஸ்டம்ல வருது. எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோவால ஜெயிக்கவே முடியாதுங்கிற ஒரு சந்தர்ப்பம் வருதோ, நம்ம ஹீரோக்கு கொடுக்கப்பட்ட அந்த காப்பி கண்டிஷன் அதுக்கேத்த மாதிரி ஆல்டர் ஆகும். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனால நம்ம ஹீரோவால இவனுடைய எபிலிட்டியை காப்பி பண்ண முடியும். அந்த காப்பி கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாமலே நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட இருக்க அந்த யூனிக் எபிலிட்டி சாங் ஆஃப் ஸ்வாட காப்பி பண்ணிடுறான். இதனால அந்த ஸ்வாடுக்கும் இவனுக்கும் இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது 200% இன்க்ரீஸ் ஆகுது. இதே நேரத்துல அந்த யூ சாங்கும் இவனை அட்டாக் பண்ண வர, பதிலுக்கு இவனும் கையில டேகர் எடுக்கிறான். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இந்த டேகரை வச்சுட்டு என் கூட சண்டை போடலாம்னு நினைச்சியா? என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். இதை கேட்டு காண்டான அவனும் அவனுடைய இன்னொரு ஸ்கில்லான சோல் சேசிங் ஸ்வாட யூஸ் பண்றான். இதை பார்த்த ஹீரோவும் என்ன யூசாங், ஒரு பிகினர் கிட்ட போயிட்டு உன்னுடைய மொத்த பவரையும் காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இந்த டேகரை வச்சு அவன் ஸ்வாடோட மோதுனா கண்டிப்பா என்னுடைய டேகர் உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு பில் ஒன்னு எடுத்திருப்பான்ல, அதையும் யூசாங் கிட்ட காப்பி பண்ண அந்த சாங் ஆஃப் ஸ்வாடையும் ஃபியூஷன் பண்றான். இதன் மூலியமா கிரேவ் ஆஃப் ஸ்வாட்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிக் எபிலிட்டி நம்ம ஹீரோ கிடைக்குது. இது அந்த ஸ்வாடுக்கும் அவனுக்கான புரிதலை 200% இருந்து 500% மாத்துது. இதன் மூலியமா ஸ்வாட் டீமன் சொல்லக்கூடிய ஒரு டைட்டிலும் கிடைக்குது. ஹீரோ வந்துட்டு இதை நான் யூஸ் பண்றப்போ 10ல 1 மடங்கு ஸ்ட்ரென்த் கூட இது கிடையாது. ஆனாலும் என்னுடைய மேஜிக்கால இதை ஹேண்டில் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய மேஜிக் பவர் சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ணணும். இதே நேரத்துல அந்த யூசாங்கும் என்ன ஒரு அன்பிலீவபிளான ஸ்ட்ரென்த், எனக்கு ரொம்ப அட்வான்டேஜ் ஆன பேட்டில் ஃபீல்ட்ல நான் இருக்கேன். ஈவன் தோ என்னுடைய ஆப்போனன்ட் அவனுடைய ஸ்பெஷாலிட்டியான மிட்ரேஜ் காம்பேக்ட கூட யூஸ் பண்ணல. இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன் எனக்கு ஃபேவரபிளா இல்ல. என்னால ஏன் இவனை வின் பண்ண முடியல? கேமுக்கு உள்ளேயும் சரி வெளியிலயும் சரி என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துதான் உன்னை டிஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஏன் என்னால உன்னை சர்பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வர, இது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு ரொம்ப ஃபாஸ்டா யூசாங்க்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ண, பதிலுக்கு இவனும் ஸ்வாட வச்சு அதை பிளாக் பண்ணிடுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த டேகரை வச்சு அந்த ஸ்வாட லாக் பண்ணி தூரமா தூக்கி எரிஞ்சிடறான். திரும்பவும் நான் ஜெயிச்சிட்டேன் போல, எனக்கு சரியா தெரியல எத்தனை தடவை நான் ஜெயிச்சிருக்கான்னு. பதிலுக்கு அவனும் 138வது தடவை என்னை கொன்றுன்னு சொல்ல, பதிலுக்கு ஹீரோவும் நெக்ஸ்ட் டைம் நான் தோக்கடிச்சேன்னா 139வது தடவை. உனக்கே நல்லா தெரியும், இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல எந்த ஒரு பிளேயர் காடை இறக்குறானோ அவன் சீக்கிரமாவே செத்துருவான். அதனால்தான் நமக்கு நிறைய ஸ்ட்ராங்கான பிளேயர்
பிளேயர் தேவை. முக்கியமா சொல்லணும்னா உன்ன மாதிரியான பிளேயர். எதுக்கு இவன் இப்படி பேசுறான்னா, சேம் பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு ஸ்கில்ல காப்பி பண்ணணும்னா அதுக்கு 60 டேஸ் ஆகும். அப்போ போயிட்டு நம்ம ஹீரோ அவனை தேட தேவையில்ல, பக்கத்திலேயே இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. உடனே யூசங் மேல அந்த கம்யூன் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். யூசங் அங்கிருந்து கிளம்பும் போது, இந்த தடவை வேணா நான் தோத்துருக்கலாம், ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அடுத்த தடவை நம்ம மோதும் போது ரிசல்ட் இப்படி இருக்காது. உடனே பேட்டில் செலக்ஷன் மோட் டீஆக்டிவேட் ஆக, எனக்கு இன்னுமே உன்னுடைய ரியல் நேம் தெரியாது, என்னுடைய ரியல் நேம் சொல்ற அளவுக்கு நாம 2 பேரும் க்ளோஸ் ஆகல. பதிலுக்கு யூசாங்கும், அப்போ வேற வழி இல்ல, உன்னுடைய கேம் நேம் வச்சு நான் இதுக்கப்புறம் உன்னை கூப்பிட ஆரம்பிக்கிறேன். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் அது மட்டும் வேணாம்னு சொல்ல, சரி போயிட்டு வரேன் பூப் ஃபாட் அப்படின்னு சொல்ல, இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.